சார்பட்டா அப்போ ஸ்டாண்டில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சார்பட்டா குரூப்பும் இடியப்ப நாயக்கர் குரூப்பும் எங்கள் காலேஜில் இருக்கிற ஜிம்மில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் சார்பட்டா குரூப்பில் இருந்தேன். படம் ஓடுறதுக்காக ஒரு கான்ட்ரவர்சியில் 2 நியூஸை விட்டா தான் இது பண்ணுவாங்க. படத்தில் படம் ஆபாசமாக இருக்கிறது என்று சொல்லி பல கட்டங்களை எடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள் அப்படின்னாக்கா படம் ஓடும். வசதி இருக்கவங்க வந்து நேரு ஸ்டேடியத்தில் வந்து ஆடியோ லான்ச்சுன்னு பண்ணுவேன். வசதி இல்லாத இந்த மாதிரிலாம் கதை விட்டு இது பண்ணும். காக்கா முட்டை படத்தை பார்த்துட்டு நான் பட்ட ஆச்சரியத்துக்கு அளவே கிடையாது. விக்டோரியா டி சிக்கான்னு ஒருத்தர் அந்த காலத்தில் இருந்தாருங்க. பைசைக்கிள் தீஃப்னு ஒரு படம் எடுத்தார். அவர் சைக்கிளை திருடிட்டு போடுவாங்க. அந்த சைக்கிளை வச்சு தான் போஸ்ட் ஓட்டுற வேலை பார்ப்பான். அந்த சைக்கிளில் தான் போஸ்ட் எடுத்துட்டு போய் இது பண்ணுவோம். அந்த சைக்கிள் போச்சு நான் வாழ்க்கையை போய் அதை வச்சு இத்தாலியனுடைய பொருளாதாரம் எப்படி அடிபட்டிருக்கு, இத்தாலியனுடைய வாழ்க்கை முறை எப்படி, அடித்தட்டு மக்கள் எப்படி எல்லாம் அவஸ்தப்படுறாங்கன்னு அத்தனையும் அதில் காட்டினான். இதே தான் காக்கா முட்டை. ஒரு பீட்சா சாப்பிட்றதுக்கு போகிறான், அவன் அந்த கடைக்காரன் அடிச்சு போடுறான். ஒரு குடிசைவாசிகளுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக காட்டிவிட்டான். ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வசிக்கிற மக்களுடைய வாழ்க்கையை அப்படியே அழுத்தம் திருத்தமாக. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மதராசி ஆடியோ லான்ச் நடந்தது. அதில் வந்து விஜய் ரசிகர்களை வந்து சிவகார்த்திகேயன் குறி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி போயிட்டு இருந்தது. படத்தை ஓட்டுறதுக்கு எல்லாம் சொல்லித்தாங்க ஆகணும். இதெல்லாம் நான் தான் சொல்கிறேன். இந்த கதையெல்லாம் இவ்வளோ நேரம் என்னத்துக்கு சொன்னேன். படம் ஓடுறதுக்காக ஒரு கான்ட்ரவர்சியில் 2 நியூஸை விட்டா தான் இது பண்ணுவாங்க. படத்தில் படம் ஆபாசமாக இருக்கிறது என்று சொல்லி பல கட்டங்களை எடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள் அப்படின்னாக்கா படம் ஓடும். அதுக்காக பண்ணுறது தான். இதெல்லாம் ப்ரொமோஷன் தான். இதெல்லாம் ப்ரொமோஷனை செய்கிறது. வசதி இருக்கவங்க வந்து இப்போ நேரு ஸ்டேடியத்தில் வந்து ஆடியோ லான்ச்சுன்னு பண்ணுவேன். வசதி இல்லாத இந்த மாதிரிலாம் கதை விட்டு இது பண்ணுவேன். அவ்வளோதான். ஒரு படம் வெற்றிக்கான காரணம் என்ன சார்? கமர்ஷியலாக அதை சொல்லிட்டாக்கா பூலோகத்திலே நீங்கள் தான் பெரிய ஆள். வசூலா இல்லை நல்ல கதைகளா? அதெல்லாம் எதனால் ஓடுதுன்னு எவனாலும் சொல்ல முடியாது. எவனாலும் சொல்ல முடியாது. மெய்யழகன் படத்தை பார்த்துட்டு என் பையன், என் மருமக, அண்ணன் மகனும் அண்ணன் மருமகளும் 4-5 பேரும் போகிறோம். நான் அந்த படத்தில் இப்படித்தான் இதான என்ன தெரியல. அப்படியே உள்ளே போயிட்டேன். நான் படத்துக்குள்ளே போயிட்டேன். அந்த டைரக்டரை பார்த்துட்டு இது அப்போ அவர் அந்த டைரக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சிவகுமார் எப்படியா இருக்குது, நான் இப்படியெல்லாம் படம் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஐயோ, வாழ்நாளில் மறக்க முடியாத படம். எப்போ ஏற்பட்ட நடிகை அந்த கார்த்திகை நீங்கள் வளர்த்துருக்கீங்க. ஐயோ, நான் கார்த்திகை மட்டமாக இடம் போட்டேன். அந்த இன்னொருத்தர் இருந்த பெரிய நடிகர் அரவிந்த் சாமி, அவரெல்லாம் நான் நடிகனாக நினச்சதில்லை. என்ன மாதிரி ஆக்ட் பண்ணிடுறேன். அப்படி ஒரு படம். இப்போ காரில் உட்காடுறேன், என் பையன் தான் ஓட்டுறான். அந்த இவங்க 5 பேர் ஒன்றா தான் உட்காடுறேன். என் பையன் சொல்கிறான், ஏப்பா வீட்டில் பேசாமல் இருந்திருப்பேன், குழந்தை இதில் மாட்டி விட்டியாப்பா. நான் எங்கே இருக்கேன், அவன் எங்கே இருக்கான். அவங்களுக்கு அதை ஏற்றுக்கல. அந்த ஜென்ரேஷன் அது ஒத்து வரல. நான் அதுக்கப்புறம் டிவியில் வந்து ஓடிடியில் போட்டாங்க. திருப்பி அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பையன் கட்டாய் அவ்வளோ ஆழ்ந்து போயிட்டேன். அப்புறம் அவன் பார்த்துட்டு சொல்கிறான், அட்டு இவ்வளோ நல்லா இருக்குது. ரிப்பீட் ஆடியன்ஸுக்கு அப்புறம் தான் அது வருது. அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. எந்த படத்துக்கு அந்த படத்துக்கு எந்த அங்கீகாரமும் யாருமே கொடுக்கலையே. வசூல் ரீதியாக அந்த படம் வடிவாக அவங்க சரியாக போடலை, ரிலீஸ் பண்ணல. அப்பேற்பட்ட படம் அது. ஆனால் நல்ல ப்ரொமோஷனலும் பண்ணிட்டு இருந்தாங்க சார். அந்த படம் ப்ரொமோஷன் பண்ணாங்க. எங்களையெல்லாம் கூப்பிட்டு படம் பார்க்க காசு கொடுத்து பார்க்க வேண்டிய எங்களையெல்லாம் ஃப்ரீயாக போட்டு காட்டினா நாங்கள் எங்கள் தேட்டருக்கு போகிறோம். நாங்கள் தான் ஆடியன்ஸு. எங்களுக்கு ஃப்ரீயாக போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆடியன்ஸ் முடிஞ்சு போச்சு. அதனால் இதெல்லாம் இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அது காக்கா முட்டை படத்தை பார்த்துட்டு நான் பட்ட ஆச்சரியத்துக்கு அளவே கிடையாது. விக்டோரியா டி சிக்கான்னு ஒருத்தர் அந்த காலத்தில் இருந்தாருங்க. பைசைக்கிள் தீஃப்னு ஒரு படம் எடுத்தார். அவர் சைக்கிளை திருடிட்டு போடுவாங்க. அந்த சைக்கிளை வச்சு தான் போஸ்ட் ஓட்டுற வேலை பார்ப்பான். அந்த சைக்கிளில் தான் போஸ்ட் எடுத்துகிட்டு போய் இது பண்ணுவோம். அந்த சைக்கிள் போச்சு நான் வாழ்க்கையே போச்சு. அதை வச்சு இத்தாலியனுடைய பொருளாதாரம் எப்படி அடிபட்டிருக்கு, இத்தாலியனுடைய வாழ்க்கை முறை எப்படி, அடித்தட்டு மக்கள் எப்படி எல்லாம் அவஸ்தப்படுறாங்கன்னு அத்தனையும் அதில் காட்டினாங்க. அதே தான் காக்கா முட்டையில். ஒரு பீட்சா சாப்பிட்றதுக்கு போகிறான், அவன் அந்த கடைக்காரன் அடிச்சு போடுறான். ஒரு குடிசைவாசிகளுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக காட்டிவிட்டாங்க. அத்தனை அப்படியே அந்த 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 ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வசிக்கிற மக்களுடைய வாழ்க்கையை அப்படியே அழுத்தம் திருத்தமாக காட்டினாங்க. நினச்சி பார்க்கல. ஆனால் ஷுவர் பயங்கரமாக ஓடிச்சு அந்த படம். அந்த படம் நல்லா ஓடிச்சு. அதே மாதிரி இந்த பசங்க 96 கல்லூரியில் படித்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஓல்டு டைமில் இருந்த அந்த லவ் இருந்தது, அந்த மறக்க முடியாத நினைவுகள். உங்களை எப்படி சார் அந்த படத்தை ரொம்ப? அது எனக்கு கோ எஜுகேஷன் இல்லை, மருத்துவக் கல்லூரியில் வந்தது. எத்தனை பெண்களோடு நம்ம பழகணும், எத்தனை பெண்களை வந்து நம்ம இது பண்ணோம். எனக்கு அந்த மாதிரி ஒரு பெண்ணு யாரும் காதலிக்கலை, நானும் யாரையும் காதலிக்கலை. அதனால் இதெல்லாம் எனக்கு நடந்துருந்தால் நல்லா இருக்குங்கிற யோசனை வந்தது.
ஆனால் அந்த கதாபாத்திரமா நீங்கள் வாழ்ந்து அந்த கதாபாத்திரமாக நான் இப்போ உருவகப்படுத்தி பார்த்தேன். சில பெண்கள் நான் என்னுடைய தவறான நடவடிக்கைகளால் பல காதல்கள் நிறைவேறலை. தப்பிச்சேன்னு வச்சுக்கங்க, அது வேற. அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். நடக்காமல் போனதுக்கு காரணம் எனக்கு இருந்த கோழைத்தனம். அந்த படத்தில் அந்த கதாநாயகன் மாதிரி தான் நானும் இருப்பேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் எங்கள் வாழ்க்கையோட ஒட்டி வந்த விஷயங்கள். சார்பட்டா அப்போ ஸ்டாண்டில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சார்பட்டா குரூப்பும் இடியப்ப நாயக்கர் குரூப்பும் எங்கள் காலேஜில் இருக்கிற ஜிம்மில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நான் சார்பட்டா குரூப்பில் இருந்தேன். ஓ, நீங்கள் சார்பட்டா பரம்பரை. அதில் இருந்துக்கிட்டு பாக்ஸிங்கெல்லாம் கற்றுக்கிறதுக்கு போனேன். கிறிஸ்டின் ஒருத்தர் வருவார். அதை தான் அதில் வந்து அந்த இவர் நடிப்பார். அந்த யாரோ ஒருத்தர் ரிங்கா ரோசஸ்லாம் பாடிப்பார். அந்த ரோல் வந்து அந்த கிறிஸ்டின்கிறவருடைய ரோல் தான் அது. அது அவங்க இது அப்போ வந்து இதில் எஸ்ஏ கிரவுண்டில் தான் அந்த இது நடக்கும். அந்த திடலுக்கு பேர். அந்த டிக்கெட்லாம் நான் போய் விற்றுக்கிட்டு இருப்பேன். நீங்கள் ரியலாக பார்த்துருக்கீங்க அதெல்லாம்? ஆமாம், பாக்ஸிங்கில் போய் நின்று டிக்கெட்டை விற்றுக்கிட்டு வாலண்டியராக போய் நிற்போங்க. என்ன பாக்ஸிங் கற்றுக்கிறதுக்கு போனேன். ஒரே அடி தான் எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு விழுந்தது கற்றுக் கொடுக்கும்போது. என்னன்னாக்கா ஒரு கயிறில் வந்து ஒரு டென்னிஸ் பாலை கட்டி தொங்க விட்ருவாங்க. ஒரு 5 அடி இவ்வளோ உயரத்துக்குள்ள தொங்குவது. வேகமாக ஓடி போய் அந்த பாலை உதச்சிட்டு கீழே விழுவும். அதான் ட்ரைனிங், ஃபஸ்ட்டு ட்ரைனிங். வேகமாக ஓடி அந்த பாலை எகிரி உதச்சேன். அப்புறம் எல்லாம் தட்டி கிட்டி கொடுத்து தைரியமாக ஒன்றும் இல்லை மயக்கம் போட்டுரு. அவ்வளோதான், பாக்ஸிங் அதோட முடிஞ்சு போச்சு. அதோட போகல. அப்புறம் தான் என் ரூம்மேட் சொன்னார், டாக்டருக்கு மூஞ்சி முக்கியம்டா. எவனாவது பாக்ஸிங்கில் போகும் பல்லுகள் எல்லாம் உடச்சி விட்டு மூஞ்சி அகோரமாக போச்சுன்னா பேஷண்ட் எப்படிடா வரும், பைத்தியமாக உனக்குன்னு. அப்புறம் தான் கற்றுக்கிறத விட்டேன். அதனால் தான் அந்த சார்பட்டா படத்தை பார்க்கும்போது அந்த கூட்டத்தில் ஒரு நானும் உட்காந்துருக்கேன் நான் பார்க்குற அளவுக்கு நான் அதில் இன்வால்வ் ஆனேன். எனக்கு போட்டு காட்டினேன். அந்த அளவுக்கு அதில் எனக்கு இன்வால்வ்மெண்ட் வந்து. அதில் எந்த கேரக்டர் சார் நீங்கள் அந்த சார்பட்டா அதெல்லாம் உட்காந்து இந்த இதெல்லாம் விற்கிற இதெல்லாம் போனாங்களா அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் நான். அவங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இடியாப்ப நாயகர்னுவாங்க அவர் பேர். அது வந்து இடியப்ப நாயகர். அவர் குத்தெல்லாம் ஒன்று வந்து இடி மாதிரி விடுவோங்கிறதுனால தான் அவருக்கு பேர் இடியப்ப நாயக்கர். இவங்க இடியாப்ப நாயக்கர்னு படத்தில் வச்சுக்கிட்டாங்க. சார்பட்டாங்கிற பேர் ஏன் வச்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ போஸ்டர் எங்கே பார்த்தாலும் இருக்குது. சார்பட்டாவும் இடியப்ப நாயக்கர் ரோஷமான குத்துச்சண்டை 10-2 குத்துச்சண்டை எஸ்ஐ திடல் அப்படின்னு உங்கள் காலகட்டத்தில் போஸ்டர் அடித்து ஒட்டுவாங்க. எல்லாம் இப்படி பாக்ஸிங் நின்றுக்கிட்டு அந்த போஸ்டர்லாம் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன். இல்லைங்களா? அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சூப்பர் சார். அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஜிம்மெல்லாம் போயிட்டு அப்புறம் தான் எல்லாம் சொன்னாங்க, உனக்கு ஏன்டா இந்த வேலையெல்லாம் சொல்லிட்டு தான் அப்புறம் நான் ஒழுங்காக போயிட்டேன். இதெல்லாம் பண்ணி தான் பல வருஷம் மெடிக்கல் காலேஜில் ஃபெயில் ஆகி குடிச்சு வரதுக்கு காரணம் இதுதான். இதெல்லாம் வாழ்க்கையோட எங்களோட ஒட்டி வந்த படங்கள். சமீப காலத்தில் வந்த படங்கள் இதெல்லாம் என்ன ரொம்ப பாதித்த படங்கள். ஓகே, அதான் இப்போ மறுபடியும் அது பாயிண்ட்டுக்கு வந்தார் சார். அதை இப்போ ஒரு படம் வெற்றியடைய இப்போ அதை யாராலும் ரீதியே கிடையாது, யாராலுமே சொல்ல முடியாது. மெய்யழகன் போன்ற ஒரு இலக்கியத்தரமான படங்கள் பார்க்கறதுக்கு ஆள் நம்ம காலியாயிடுச்சு. தமிழில் வந்து வஞ்சிக்கோட்டை வாலிபர் படத்தில் அந்த காலத்தில் எடுத்தது ஸ்ரீராமச்சந்திராங்கிற ஹிந்தி ஃபில்ம் மியூசிக் டைரக்டர் தான் போடுறாரு. ஒவ்வொரு பாட்டும் சூப்பர் ஹிட்டு. ஹிந்தியில் அந்த ஸ்ரீராமச்சந்திரா வந்து ஃபீல்டை விட்டு வெளியே போனதுக்கு அதே படம் ராஜ் திலக்குன்னு எடுத்தாங்க. ஒரு பாட்டு கூட ஹிட் ஆகலை. நம்ம ஊரில் சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த சாங்ஸு. அந்த ஊரில் கம்ப்ளீட் காலி. அவர் ஃபீல்டை விட்டே போயிட்டார். இப்போது வசூல் ரீதியாக வரதான் பெரிய வெற்றின்னு நினச்சிட்டு இருக்காங்க. வர்த்தக ரீதியாக அதுதான் எல்லாரும் பிழைக்கிறதுக்கு தான் கெடுக்கிறான். யாரும் கலைப்பணி யாரும் செய்ய வர்றதில்லை. கலைப்பணி செய்ய வந்தால் மெய்யழகு மாதிரி காணாமல் போயிடும். இப்போ கூலி வந்து ஒரு பல கோடியே வசூல் பண்ணியிருக்கு, ஆனால் அந்த படம் வெற்றி அடையலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு போக இருக்குது. கோலி படம் வெற்றி அடையத்தான் செய்யும். அவங்க என்னத்தை விட்டாங்க? தமிழுக்கு சத்யராஜை போட்டாங்க, தெலுங்குக்கு நாகார்ஜுனா போட்டாங்க, கன்னடத்துக்கு உபேந்திரா போட்டாங்க, மலையாளத்துக்கு யாரோ சோபின் சாய், அப்புறம் ஹிந்திக்கு ஆமீர் கானை போட்டாச்சு, எல்லாத்துக்கும் சேர்த்து ரஜினிகாந்தை போட்டாச்சு. அந்தந்த ஊரில் ஒரு 10 பேர் பார்க்க மாட்டோம் அந்தந்த ரசிகனை. அப்படி தான் அப்படி தான் எடுத்துருக்காங்க. அந்த ஃபெயிலியர் ரசிகனா அர்த்தமே இல்லை. ஆனால் பல மாநிலங்களும் அந்த படம் வெற்றி அடையாது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த படம் பெருசாக பேசப்படல. அது காரணம் ரஜினிகாந்துக்கு இருக்கிற விளம்பரம். இன்னும் அரசியல் இல்லை. அதை அரசியல் இல்லை. நீங்கள் ரஜினிகாந்த் வந்து அந்த காலத்தில் தூக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதே மாதிரி தான் அவருக்கு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அவரோட படங்கள் எதுவுமே ஓடலை. படையப்பாக்கு அப்புறம் அவரோட படம் எது ஓடிச்சு? பேட்டை ஓடிச்சா, அண்ணாத்தை ஓடிச்சா, தர்பார் ஓடிச்சா, ஜெயிலர் ஓடிச்சா, எது ஓடிச்சு? ஜெயிலர் நல்லா ஓடிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. வசூல் ரீதியாக பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் மூளை காட்சிகள் 3000 கோடி வசூல்னு போட்டிங்க. அந்த புஷ்பாங்கிற படம் வந்தது. அதே மாதிரி இப்போ விட்டீங்க
கதை விட்டீங்க. 3வது காட்சிகளே 300 கோடின்னீங்க. ஒரு ரெய்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விளம்பரமே இப்போ வர்றது இல்லையே. 3 காட்சிகளே இன்றைக்கி வரல, அந்த மாதிரி விளம்பரம் எதுவும் வரலையே. ரெய்டு வந்துடுறாங்க. ஒரு நல்ல கதைக்கு யார் சார் முக்கியம், கதாநாயகனா இல்லை கதையா? கதாசிரியர் தான். கதாசிரியர் திங்க் பண்ணணும். இல்லாட்டி போனால் படம் ஓடாது. கதை நல்லா இருந்ததுன்னா எந்த படமும் ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து நம்மோட சேர்ந்து அது வரணும். அது எடுக்கிற விதம் இருக்குது. அதை நம்ம உள்ளத்தை ஊடுருவணும். ஆமாம், இது நான் தான். ரஜினிகாந்த் ஏங்க பாப்புலர் ஆனார்? அந்த மாதிரி இது தெருவில் போகிற அன்னாடம் பார்க்குற ஆட்களில் ஒருத்தர் ரஜினிகாந்த். அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். கமலஹாசனையும் சிவகுமாரையும் நீங்கள் அந்த மாதிரி பார்க்க முடியாது. கமலஹாசன் மாதிரி கமலஹாசன் மாத்திரம்தான் இருக்க முடியும். இன்னொரு கமலஹாசனை நீங்கள் காட்ட முடியாது. அந்த அளவுக்கு அழகான ஒரு ஆளை காட்ட முடியாது. அதே தான் சிவகுமார். அந்த மாதிரி ஒரு அழகான ஆம்பளையை நீங்கள் காட்டவே முடியாது. சிவகுமார் மாத்திரம்தான். ரஜினியை பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற போட்ரு, ரோடு போடுற தொழிலாளி, டாக்ஸி ஓட்டுற ஆள், ஆட்டோ ஓட்டுற ஆள், ஹோட்டலில் சர்வராக இருக்கும், எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மாதிரி இருப்பாங்க. அதனால தான் ரஜினிகாந்தை வந்து மீனாவோ ஒரு கௌதமியோ ஒரு ஜெயபிரதாவோ லவ் பண்ணும்போது இவனுக்கு வருது. நம்மளாட்டமே இருக்கிற ரஜினிகாந்துக்கு ஜெயபிரதா வந்து லவ் பண்ணுறாங்கன்னு நமக்கு கிடைக்காது. அதனால தான் போய் பார்க்குறாங்க. என்னாட்டமே இருக்கிற ஹீரோ. அதனால தான் அவங்க வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் அதுதான். ஒரு காலத்தில் வானத்திலிருந்து குதித்தவர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த ஹீரோக்கள்லாம் வந்து நம்ம அன்றாடம் பார்க்குற ஆட்களாக இருந்தவங்களாம் வந்து அக்செப்ட் ஆனாங்க. சிவகார்த்திக் அதே மாதிரி தான். ஆஃபீஸில் வேலை பார்க்குற கிளார்க் மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. அதனால தான் அவர் எடுப்படுறார். தனுஷ் அதே மாதிரி தான். ஒரு எந்த அங்கல லட்சணமும் கிடையாது அவருக்கு. சூர்யா விட கார்த்திக் ஏற்படுறதுக்கு காரணம் சூர்யா ரொம்ப அழகாக இருக்கார், கார்த்திக் கொஞ்சம் டவுட்டியாக இருக்கு. அதனால தான் கார்த்திக் எடுப்படுறாரு. இதெல்லாம் தான் காரணங்கள். இன்றைக்கி என்ன மாதிரி அவரும் இருக்கார், எனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கையில் தான் படங்கள் ஓடும். அந்த ஹீரோ வர்ஷிப் வர்றதுக்கு காரணம் அது. திரையரங்கில் வந்து இப்போ பெரிய படங்கள் தான் அதிகமாக பேசப்படுது. அது கூட வர குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கிற படம் வந்து பெருசாக பேசப்படல. நல்ல கதைக்களமாக இருந்தால் கூட அது பேசப்படாததுக்கு காரணம் என்ன சார்? அது செலவு பண்ணுறது இல்லை, அவ்வளோதான். எவ்வளோ படங்கள் வந்து காணாமல் போயிடுது, விளம்பரப்படுத்துறது இல்லை. இப்போ மெய்யழகுன சரியான முறையில் விளம்பரப்படுத்திருந்தால் ஓடி இருக்கும், கொஞ்ச நாளாக தான் ஓடி இருக்கும். லோகேஷ் கனகராஜ் கூட இன்னொரு படம் எடுத்துகிறா, அது கூட வந்த அதில் யார் இருக்கிறா? உலகத்தில் இருக்கிற அத்தனை நடிகரையும் போட்டு படம் எடுக்கிறீங்க, அதெல்லாம் ஓடலன்னா அப்புறம் அவ்வளோ இல்லை. ஒரு டைரக்டருக்கான பிம்பத்தை அவங்க கிரியேட் பண்ணுறாங்களா? இப்போ லோகேஷ் கனகராஜ்னா இப்படி, லோகேஷ் கனகராஜுக்கு அந்த படத்தில் என்ன வேல்யூ? டேரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு அது என்ன இருக்குது? பெரிய பெரிய ஸ்டார், ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கிற சூப்பர் ஸ்டாரை போட்டு படம் எடுத்து விட்டார். இவருக்கு அங்கே என்ன வேலை? இவர் என்ன குப்பையை எடுத்திருந்தாலும் வந்து அவங்க அந்த ரசிகர்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அவ்வளோதானே அந்த படம். லோகேஷ் கனகராஜ் அந்த கற்பனையை காட்டுறதுக்கு அங்கே என்ன இருக்குது? இப்போ ரஜினி விஜய் வச்சு ரஜினி கமலை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது ஒரு பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வரட்டும். முதல்ல அவங்க நடித்தாங்க, 2 பேரும் எத்தனையோ படங்கள் நடிச்சாங்க. பல வருடங்களுக்கு பிறகு நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக வேண்டாம், நம்ம 2 பேர்த்தையும் இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களோ, அதுக்கு தகுந்த லாபம் நமக்கு வரல அப்படிங்கிறதுனால தான் அவங்க பிரிஞ்சாங்க, வேண்டான்னு பிரிஞ்சாங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி சார்.